ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அல்லது இபிஎஃப்ஓ இந்தியாவில் உள்ள ஊழியர்களின் நிதி எதிர்காலத்தை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றது. இந்த அமைப்பு பிஎஃப் தொடர்பான முக்கியமான விதி ஒன்றை வெளியிட்டுள்ளது. இபிஎஃப்ஓ வாடிக்கையாளர்கள் சந்தாதாரர்களுக்கு ஒரு முறையான ஓய்வூதிய சேமிப்பு திட்டத்தை வழங்குகின்றது. இது வேலைக்கு பிறகு நிதி பாதுகாப்பை உறுதி செய்கின்றது. ஆனால் சந்தாதாரர்கள் அறியாத சில இபிஎஃப்ஓ விதிகளை இங்கு உள்ளன. அதை பற்றி பார்ப்போம். இந்த விதிகளில் ஒன்றுதான் 50,000 பலன் தரும் திட்டம். இந்த விதி மூலம் ஒரு ஊழியர் ரூபாய் 50,000 வரை நேரடி பலன் பெறுகிறார். ஆனால் ஒரு நிபந்தனை உள்ளது. இந்த திட்டம் என்ன மற்றும் நிபந்தனை என்ன என்பதை இங்கே பார்க்கலாம். அனைத்து பிஎஃப் கணக்கு வைத்திருப்பவர்களுக்கும் வேலை மாறிய பிறகும் அதே இபிஎஃப் கணக்கில் தொடர்ந்து பங்களிக்க அறிவுறுத்தப்படுகின்றார்கள். தொடர்ந்து 20 ஆண்டுகள் ஒரே கணக்கில் பங்களித்த பிறகு லாயல்டி கம் லைஃப் பலன்களை பெற அனுமதிக்கின்றது. சிபிடிடி ஆனது 20 ஆண்டுகளாக தங்கள் இபிஎஃப் கணக்கில் தொடர்ந்து பங்களித்து வரும் கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு லாயல்டி கம் லைஃப் நன்மையை நீட்டிக்க பரிந்துரைத்திருக்கின்றது. இந்த திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இப்பொழுது 20 ஆண்டுகளாக வழக்கமான பங்களிப்புகளை செய்த சந்தாதாரர்கள் ரூபாய் 50,000 கூடுதல் பலன்களை பெறுவார்கள். லாயல்டி கம் லைஃப் நன்மையின் கீழ் ரூபாய் 5,000 வரை அடிப்படை சம்பளம் உள்ளவர்கள் ரூ. 30,000 பலனை பெறுகின்றார்கள். அடிப்படை சம்பளம் 5,001 முதல் 10,000 வரை உள்ளவர்களுக்கு ரூபாய் 40,000 பலன் கிடைக்கும். மேலும் அடிப்படை சம்பளம் ரூ. 10,000க்கு மேல் இருந்தால் ரூபாய் 50,000 பெறுவார்கள். இபிஎஃப்ஓ சந்தாதாரர்கள் இந்த நன்மையை பெறுவதற்கான சிறந்த வழி வேலைகளை மாற்றும் போது அதே இபிஎஃப் கணக்கை தொடர்வதுதான். இதற்கு உங்களின் பழைய பணியமர்த்துபவர் மற்றும் தற்போது பணிபுரியும் நிறுவனத்திடம் தகவல்கள் கொடுக்க வேண்டும். புதிய விதி மத்திய அரசு 1995ஆம் ஆண்டு ஊழியர் ஓய்வூதிய திட்டத்தில் இபிஎஸ் திருத்தம் கொண்டு உள்ளது. 6 மாதங்களுக்கும் குறைவான சேவையில் உள்ள ஊழியர்களுக்கு வித்ட்ராவல் பெனிஃபிட்ஸ் எனப்படும் திரும்பப் பெறும் பலன்களை வழங்குகின்றது. பல்வேறு துறைகளில் பணிகளில் உள்ள சராசரியாக 7 லட்சம் பேருக்கு அதிகமானோர் சந்தோஷம் அடையும் வகையில் இபிஎஃப் விதிகள் மாற்றப்பட்டுள்ளன. நாடு முழுக்க உள்ள ஊழியர்களுக்கு இதற்கான செய்தியை மத்திய அரசு அனுப்பியுள்ளது. மத்திய அரசாங்க அறிவிக்கையின்படி இந்த திருத்தம் 6 மாதங்களுக்கும் குறைவான பங்களிப்பு சேவையுடன் பணியில் இருக்கும் ஊழியர்களுக்கு ஆனது. அந்த குறிப்பிட்ட காலத்திற்கு பின் வேலையை விட்டு வெளியேறும் 7 லட்சத்துக்கும் அதிகமான இபிஎஸ் உறுப்பினர்களுக்கு இந்த திட்டம் பயனளிக்கும் என்று நம்பப்படுகின்றது. ஒவ்வொரு மாதத்திற்கான சேவையில் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுவதையும் வழங்கப்படும் சேவையின் விகிதத்தில் வித்ட்ராவல் பெனிஃபிட்ஸ் பலன்கள் வழங்கப்படுவதையும் உறுதி செய்யும் வகையில் அட்டவணை டியையும் மத்திய அரசு மாற்றியுள்ளது. அட்டவணை டி என்பது திட்டத்தின் தகுதிக்கு தேவையான சேவையை வழங்காத உறுப்பினர்கள் அல்லது 58 வயதை எட்டிய உறுப்பினர்களை குறிக்கின்றது. இப்பொழுது திரும்ப பெறக்கூடிய தொகையானது ஒரு உறுப்பினர் சேவையை முடித்த மாதங்கள் மற்றும் இபிஎஸ் பங்களிப்பு பெறப்பட்ட ஊதியத்தை பொறுத்தது. முன்னதாக திரும்ப பெறும் பலன் முடிந்த ஆண்டுகளில் பங்களிப்பு சேவையின் காலம் மற்றும் இபிஎஸ் பங்களிப்பு செலுத்தப்பட்ட ஊதியத்தின் அடிப்படையில் கணக்கிடப்பட்டது. இதில் கட்டாய 6 மாத பங்களிப்பு சேவையும் அடங்கும். எனவே 6 மாதங்கள் மற்றும் அதற்கு மேற்பட்ட மாதங்கள் ஒரு வேளையில் பங்களிப்பு சேவையை முடித்த பிறகு உறுப்பினர்களுக்கு பலன்கள் வழங்கப்பட்டன. 6 மாதங்களுக்கு முன் திட்டத்தில் இருந்து வெளியேறும் உறுப்பினர்களுக்கு பலன்கள் கிடைக்காது. ஆனால் இனிமேல் அப்படி கிடையாது. ஒரு பணியில் இருந்து 6 மாதங்களுக்கு முன் விலகினால் கூட வித்ட்ராவல் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். புதிய சட்டப்படி 6 மாதங்களுக்கு முன் திட்டத்திலிருந்து வெளியேறும் உறுப்பினர்களுக்கு பலன்கள் கிடைக்கும் வகையில் மாற்றப்பட்டுள்ளன.